சேது பொறியியல் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு. சேது பொறியியல் கல்லூரியும் விருதுநகர் மாவட்ட சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறையும் இணைந்து சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் பணியிடத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2013 மற்றும் குழந்தை திருமண தடை சட்டம் 2006 தொடர்பாக நடத்தப்பட்ட குறும்பட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடத்தப்பட்டது. நிகழ்விற்கு சேது பொறியியல் கல்லூரி தலைவர் மற்றும் நிறுவனர் முகமது ஜலீல், எழுத்தாளர், இயக்குனர், ஆவணப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் பாரதி கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு மாணவிகளிடம் பேசினர். குறும்பட போட்டியில் ரத்தினவேல் பாண்டியன் குழுவினர் லட்சத்தில் ஒரு கதை என்ற தலைப்பில் முதலிடத்தையும், பாண்டியராஜன் குழுவினர் பெண்மை என்ற தலைப்பில் 2ஆம் இடத்திலும், மதன்குமார் மாதரே என்ற தலைப்பில் 3வது இடத்தையும் பெற்றனர். நிகழ்வில் விருதுநகர் மாவட்ட சமூக நல அலுவலர் ஷீலா சுந்தரி வரவேற்புரை வழங்கினார். குடும்ப வன்முறை சட்டம் 2005 பாதுகாப்பு அலுவலர் பொன்னு லட்சுமி நன்றியுரை வழங்கினார். நிகழ்வில் சேது பொறியியல் கல்லூரி நிர்வாக அதிகாரிகள் SM சீனி முகைதீன், SM சீனி முகமது, அலியார் மரைக்காயர், SM நிலாபர் பாத்திமா, SM நாசியா பாத்திமா, காரியாபட்டி வட்டாட்சியர் மாரீஸ்வரன் கலந்து கொண்டனர். நிகழ்வினை சேது பொறியியல் கல்லூரி தேர்வுத்துறை தலைவர் முரளி கண்ணன், பேராசிரியர்கள் சிவபாரதி, லக்ஷ்மண ராஜ், கார்த்திக்குமார், மகளிர் மேம்பாட்டு கழக ஒருங்கிணைப்பாளர் ஜெயசாந்தி செய்திருந்தனர். மதுரை டைரி செய்திகளுக்காக S. ஜாஹிர். சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் சிறப்பான இடத்தினை பெற வேண்டும். அந்த முறையில் சர்வதேச அளவிலே நடைபெறக்கூடிய மகளிர் தினத்திலே நாம் மகளிருக்காக என்னென்ன செய்ய வேண்டும், எவ்வாறு அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையிலே கடந்த 75 ஆண்டுகளாக, அதிலும் குறிப்பாக பேரறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்பினை ஏற்ற பிறகு மகளிருக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் அவர்கள் காலத்திலேயே பெண்களுக்கான சொத்திலே உரிமை உண்டு என்பதை அன்று நிலைநாட்டினார்கள். அதையே திராவிட இயக்க ஆட்சி வந்த பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்களும் மகளிருக்கு சொத்திலே உரிமை உண்டு என்பதை நிலைநாட்டி இருக்கிறார்கள். இது ஒரு மிக சிறப்பானது. ஏனென்றால் ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் பிறந்து விட்டால் அந்த பெண் குழந்தையினை சாகடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு காலத்திலே தமிழகத்தில் இருந்தது. அந்த நிலை மாறி இன்று மகளிருக்காக பல்வேறு சிறப்புகளை தமிழ்நாடு அரசு உருவாக்கி வருகிறது. மாதம் 1000 ரூபாய் கொடுத்து அவர்களை படிக்க வைப்பதற்கும், மகளிருக்காக குடும்பத்திற்காக பல்வேறு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை இன்று எட்டியிருக்கிறது. இதேபோன்று மகளிருக்காக பல்வேறு வகையில் நலப்பணிகளை இந்த சமுதாயத்திற்கு இந்த அரசு செய்து வருகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பது சேது பொறியியல் கல்லூரியில் பயிலக்கூடிய கிட்டத்தட்ட 5000 மாணவர்களில் 50 விழுக்காடும் அதற்கு அதிகமாகவும் மாணவர்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. ஏனென்றால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வழியினை பின்பற்றி மகளிருக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதிலே நாங்கள் முனைப்பாக இருக்கின்றோம். ஆகவே மாணவர்களை சேர்க்கும் போது அவர்களுக்கென்று நாங்கள் ஃபீ கன்செஷன் கொடுத்து அவர்களை கல்லூரிகளை சேர்க்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் பல்வேறு மாணவர்கள் பயின்று வந்தால் அந்த குடும்பம் கண்டிப்பாக முன்னேறும் என்பதிலே ஐயப்பாடில்லை. தமிழக முதல்வர் மிகுந்த அக்கறையோடு மகளிருடைய மேம்பாட்டிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்பதிலே இரண்டு கருத்து கிடையாது. அவர் எடுத்து வரக்கூடிய ஒவ்வொன்றுமே அவருக்கு முன்பாக ஆட்சியிலே இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் எந்தெந்த வழிகளை கடைபிடித்திருந்தார்களோ அதே வழியிலேயே இவரும் சென்று வருகிறார் என்று நான் கருதுகிறேன்.